என் பேர் மனோகரன். என் சொந்த ஊர் கல்பாக்கம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சென்னைக்கு வேலை தெரிய வந்தேன். முதல்ல வந்து நான் டிரைவராக இருந்தேன். லாரி ஓட்ட சொல்ல கால் ஆக்சிடென்ட் ஆகி பிளைட் வச்சிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரு, தெரிஞ்சு செப்பல் தைக்கிறாரு, எப்பா நீ இந்த தொழிலை கற்றுக்கோ, எங்கே வேணாலும் உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து சம்பாதிச்சிடலாம்னாரு. அவர் கூட ஒரு மாதம் வந்து தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ பிளான் வந்து பழைய செப்பல் தைச்சின்னு இருக்கேன். வேலை செய்கிற இடத்துல எனக்கும் என் மனைவியும் லவ் மேரேஜ் பண்ணி எனக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. அதில் ஒன்று நல்லா படிச்சிருந்தா பிகாம் வேலை முடிச்சா காலேஜுக்கு போயிட்டு வர சொல்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டா. சொந்தக்கார பையன் நீலாகண்ட இருக்கப்பல அவனும் சொல்ல இது மேலே கஷ்டமாக இருக்குடா, ஏதோ ஒரு 200-300 கொடுத்து வந்துடா. அவன் திரும்பியும் அடிக்கடி பாயின் போயிட்டு வந்த ஆள். அவங்க இருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு காவி வேஸ்டியோ ஒரு காவி டவுல் எடுத்துருந்தேன். எங்கன்னா போய் கோயிலில் அது என் மனசு இன்னும் இதே பெசனோட போயிட்டேன். கடவுள் தாவத்து என் பேத்தி பேர நினச்சில அவன் திரும்பி வந்தது. எனக்கு வேறு தொழில் செய்யவும் முடியாது, காலு சரி கிடையாது. அதனால் ஏற்கனவே கேன்சர் வந்துச்சு எனக்கு. அதில் யார்கிட்ட போய் திருடக்கூடாது, அள்ளக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. இது போல் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 வந்தாலே எனக்கு போதும். படிப்பு தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக. படித்தாதான் எங்கேயுமே ஒரு மதிப்பு. படிப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, நான் உட்காந்துருக்க முடியும். இது மாதிரி தான் உட்காந்துருக்கணும். படிப்பு தான் மெயின். அது பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி.